ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி வித் கோகனட் மில்க் கூடவே பைனாப்பிள் ரோஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3. இப்போ பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கடைசியாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச எறா ஒரு 200 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணியே அதில் ரிலீஸ் ஆகும். இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேங்காய் பால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே லைட்டான புளிப்பு வேணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இதை மூடி வச்சு அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். எறாங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். எப்பவும் தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம பைனாப்பிள் ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த பைனாப்பிள் மேலே அழகாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம், போதும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பைனாப்பிளை 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதால லைட்டாக அது மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, பைனாப்பிள் ரோஸ்ட் அண்ட் கேரளா ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.